வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம வீட்டில் சிக்கன் கிரேவி தாங்க டிஃபனுக்கு பண்ண போகிறேன். எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். இங்கே பாருங்க, 1 கிலோ சிக்கனை நல்லா கழுவி வச்சுருக்கேன். 2 தக்காளி, 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், கொஞ்சோண்டு கொத்தமல்லி, சீரகம், சோம்பு, ஏலக்காய், குருமிளகு, 2 லவங்கம் இதெல்லாம் வதக்கி எல்லாத்தையும் அரைச்சிருவோம். கொஞ்சோண்டு முந்திரி, 1 கப்பு தேங்காய். இது தாளிப்புக்கு தேவையான பொருள் எடுத்து வச்சுருங்க. 1 தக்காளி, 1 வெங்காயம், 2 பச்சை மிளகாய், சோம்பு, லவங்கம், ஏலக்காய், பட்டை எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிறேன். கருவேப்பிலை எடுத்து வச்சுக்கிறேன். இங்கே பாருங்க, இப்போ எடுத்து வச்சுக்கிறேன். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கேஸை பற்ற வச்சு கடாயை போட்டுக்கலாங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, ஏலக்காய், லவங்கம் இதெல்லாம் போட்டு 2 வதக்கிடுங்க. 2 தக்காளி, 2 வெங்காயம், கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு வதக்கிடுங்க. 1 கப்பு தேங்காய் கீனி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். முந்திரி 1 பிடி போடுறேங்க. முந்திரி இல்லைன்னா பொட்டுக்கடலை போட்டுக்கோங்க. வதங்கிடுச்சிங்க. வதங்கதை எடுத்து வச்சுருவோம். இப்போ கேஸை பற்ற வச்சு குக்கர் போட்டுப்போம். குக்கரை போட்டு ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. நம்ம எடுத்து வச்சிடல கறி மசாலா, பட்டை, லவங்கம், ஏலக்காய், சோம்பு இதை போட்டு நல்லா வதக்கிடுங்க. இது பொரிஞ்சுட்டு இருக்கும்போது 2 வெங்காயம், 2 பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கிங்க. மஞ்சள் பொடி 1/2 ஸ்பூன் போட்டுக்குங்க. தக்காளி 1 கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்குங்க. கருவேப்பிலை 2 கொத்து கீனி போட்டுக்குங்க. உருவி போட்டு அலசி வச்ச கறியை எடுத்து போட்டுக்குங்க. நல்லா 2 பெரட்டுங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, இதையும் போட்டு 2 பெரட்டிக்குங்க. நல்லா கலந்து விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டு 2 பெரட்டுங்க. கார மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சில்லிங்க, சில்லி பவுட்ரு 1 ஸ்பூன் போட்டுக்குங்க. தேவையான அளவு குழம்பு பொடிங்க 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்கள் வீட்டு தூள் எப்படி இருக்கோ அது மாதிரி பார்த்து போட்டுக்குங்க, காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு ஒரு 5 நிமிஷம் குக்கரை மூடி வைங்க. நம்ம எல்லாத்தையும் வதக்கி வச்சோம்னா அதை ஆற வச்சுருக்குங்க. ஆற வச்சதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. குக்கரை திறந்து பாருங்கள், அப்படியே எண்ணெய் நல்லா பிரிஞ்சு சூப்பராக வரும். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இப்போ அரைச்சி வச்சதுக்கு ஊற்றிடுவோம். ஊற்றி நல்லா 2 கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. கறி கிள்ளி பார்த்தா தெரியும், அரை வேக்காடு வந்துருச்சு. குழம்பு எவ்வளோ தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிட்டு குக்கர் மூடி போட்டு மூடிடுங்க. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் காற்று மேலே அதுக்கப்புறமா விசில் மூடி போட்டுக்கலாம். இப்போ இட்லிக்கு மாவு ஊற்றிக்கலாம். இட்லி மாவுலாம் வீட்டில் அரைச்சது தாங்க. வீட்டிலே அரைச்சி கரைச்சி வச்சுருவேன். அடிக்காத மாவு எடுத்து ஊற்றுங்க. சும்மா இட்லி பஞ்சு மாதிரி வரும். நைட்டு அரைச்சி வச்சுட்டிங்கன்னா அதேமாரி எடுத்து ஊற்றிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காத. விசில் வந்துருச்சுங்க. இட்லி ரெடிங்க. குழம்பும் ரெடிங்க. இப்போ ஒரு கப்பு கடலைப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். கொஞ்சோண்டு வடை போட்டுப்போம். காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு கருவேப்பிலை, சோம்பு, பெருங்காயம். வெங்காயத்தை போட்டு அவ்வளோதாங்க, சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சுங்க. சும்மா தலைன்னு ஜம்முன்னு வச்சுருக்கேன் பாருங்க. சூப்பராக இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. அதுக்கு இட்லியை சுட்டு வச்சுருக்கேன், பருப்பு வடையை பொரிச்சு வச்சுருக்கேன். வாங்க மக்களே சாப்பிட்லாம்.